என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை முன்னேற விடாதபடி, வாழ்க்கையிலே உயர விடாதபடி இருக்கிற பல்வேறு தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்களில் இருந்து விடுதலையாக்கும் இந்த அக்னிமயமான அதிகாலை ஜெபம். ஐயா, நன்றாய் கவனியுங்கள். பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற இந்த வல்லமையான அபிஷேகமுள்ள அதிகாலை ஜெபம் நிச்சயமாய் நீங்கள் எந்த சூழ்நிலையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த பிசாசின் வல்லமைகளும் மந்திரங்களும் சூனியங்களும் எந்த விதமான சதி சூனியங்களில் உங்களுடைய வாழ்க்கை அகப்பட்டு கொண்டிருக்கிறதோ அங்கே இருந்து உங்களை விடுதலை செய்யும்படியாய் இந்த அக்னிமயமான அதிகாலை ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்வதை காண்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு நாளும் சோர்ந்து போகாதிருங்கள். பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் அடைகிற பலன் நிச்சயமாய் அந்த அக்னி, அந்த மகிமை, அந்த தெய்வத்தின் மகத்துவம் உங்கள் மீது இறங்கி வரும் பொழுது எல்லா அந்தகார கோட்டைகளும் தகர்ந்துவிடும். எல்லா விதமான எரிகோ கோட்டைகளும் தன்னாலே தகர்ந்து தரைமட்டமாகிற அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இந்த அதிகாலை ஜெபத்திலே நடக்க போகிறது. தேவனுடைய வார்த்தையை சொல்லி, வாக்குத்தத்தங்களை சொல்லி, ஆவியின் பட்டயமாய் இருக்கிற தேவனுடைய வார்த்தையோடு நின்று நீங்கள் ஜெபிக்கிற இந்த பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிற அதிகாலை ஜெபம் நிச்சயமாய் எல்லா விதமான மந்திர சூனியங்களுக்கும் விரோதமாய் உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை, நீங்கள் செய்கிற எல்லா தொழில்களுக்கும் விரோதமாய் வைக்கப்பட்ட, செய்யப்பட்ட எல்லா சதி மோசங்களிலும் இருந்து உங்களை விடுதலை செய்யும்படியாய் இந்த பரிசுத்த ஆவியின் அக்கினி கடந்து செல்லும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையிலே விடுதலை, வெற்றி, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மிக நீண்ட காலமாய் காத்திருந்த வெற்றி திருப்புமுனை உண்டாகும், மாற்றம், மறுமலர்ச்சி உண்டாகும். என்ன காரியங்கள் எல்லாம் இடைஞ்சலாய் உங்களுக்கு எதிராய் வருகிறதோ எல்லா விதமான காரியங்களிலும் நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் எடுக்கும்படியாய் இந்த நாட்கள் அற்புதமான ஜெப வேளையிலே நீங்கள் தரித்திருந்து ஜெபியுங்கள். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற அல்லது செய்கிற அற்புதமான காரியங்களை பார்ப்பீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை, மாபெரும் மாற்றத்தை கொண்டு வருகிற நாட்களாய் இந்த ஜெப வேளைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமான வெற்றிகரமான வெற்றி திருப்புமுனைகளை உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுத்துகிற நாட்களாய் இருக்கும். இந்த பரிசுத்த ஆவிக்குள்ளாய் ஜெபிக்கிற இந்த மகிமையான ஜெபம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். ஐயா, உலர்ந்த எலும்புகளாய் காணப்படுகிற ஒரு கூட்டம் ஜனத்தண்டையிலே பாருங்கள், தேவ ஆவி கடந்து செல்லும் பொழுது, பரிசுத்த ஆவி கடந்து செல்லும் பொழுது அங்கே உலர்ந்த எலும்புகளாய் காணப்பட்ட சமூகங்கள் எல்லாம், ஜன கூட்டங்கள் எல்லாம் உயிரடைந்தது என்று வாசிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த தேவ மனிதனோடு, எசேக்கியேல் என்ற தேவ மனிதனோடு சொன்ன வார்த்தையின்படியே அந்த எலும்பு பள்ளத்தாக்கில் இருந்த உருக்குலைந்து போய் கிடந்த அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனமாய் தேவ வார்த்தைகளை சொன்ன பொழுது நடந்தது என்னவோ அப்படியே உங்கள் குடும்பங்களிலே நடக்கும், அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை உலர்ந்து போனது போல் காணப்படுகிறதோ, ஐயா, ஒரு ஐஸ்வர்யமும் இல்லாதபடி, ஒரு சௌந்தரியமும் அழகும் இல்லாதபடி என் வாழ்க்கை தொலைந்து போய்விட்டது, என் பிள்ளைகள் வாழ்க்கை, என் குடும்ப வாழ்க்கை தாறுமாறாய் போய்விட்டது என்று சொல்லுகிறீர்களோ, நிச்சயமாய் நான் ஒரு காரியத்தை சொல்லட்டும். பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன், பரிசுத்த ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன் உங்கள் மீது வரும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே எண்ணில் அடங்காத அற்புதங்களும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் நடக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. உலர்ந்த எலும்புகளை பார்த்து தேவ மனிதனாகி எசேக்கியேலை கர்த்தர் பேசச் சொன்னார். ஓ மைட்டி காட், எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். உலர்ந்த எலும்புகளை நோக்கி பார்த்து அப்படியாய் தேவ மனிதன் பேசும் பொழுது உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே ஆவி பிரவேசித்தது. ஐயா, ஆவியை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது, உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொன்ன பொழுது அங்கே எல்லா உலர்ந்த எலும்புகளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஒன்றோடு ஒன்று இடையும்படியான ஒரு இரைச்சல் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோமே. ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றும் உங்கள் வாழ்க்கையிலே எந்த பகுதிகளிலே நீங்கள் தொலைந்து போனது போல், உருக்குலைந்து போனது போல், உறவு
உறவுகள் எல்லாம் அற்று போனது போல், அழகும் சௌந்தரியமும் இல்லாதபடி, ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் இல்லாதபடி எங்கே காணப்படுகிறீர்களோ அங்கே நிச்சயமாய் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். பெரிய ஒரு உயிரடைகிற அனுபவம் உண்டாகும். நிச்சயமாய் கர்த்தரே இதை சொல்லுகிறார். உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள், ஆவியை உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொல்லப்பட்டபடி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, என்ன விதமான மந்திர சூனியங்களினால் வந்த எல்லா விதமான மாயாஜாலங்கள், எல்லா விட்ச் கிராப்டுகள், எல்லா பிளாக் மேஜிக்கல் செய்வினைகள் போன்றவைகளால் வந்த எல்லா உபத்திரவங்களையும் அழிக்கிற, எல்லா விதமான எல்லா பிசாசின் வல்லமைகளையும் நிர்மூலமாக்குகிற ஒரு தெய்வீக அக்கினி இப்பொழுதே இறங்கி வரும். பரிசுத்த ஆவியாகிய தெய்வீக அக்கினி, அந்த சுட்டெரிப்பின் ஆவி உங்களிலே இறங்கி வரும் பொழுது எல்லா கட்டுகளும் சங்கிலிகளும் சிறையிருப்பின் கதவுகளும் சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் எல்லாம் குலுங்கி போகும் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாய் யார் யார் சூனியம் வைத்தார்களோ, யார் யார் சதி சூனியங்களை செய்தார்களோ, அது உங்கள் வீட்டுகளிலே எங்கே புதைக்கப்பட்டிருக்கிறதோ, எங்கே எங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறதோ, எங்கே எங்கே உங்களுக்கு இன்ன வியாதிகள் வர வேண்டும், இப்படியாய் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் தாறுமாறாய் போக வேண்டும், இப்படியாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிரிவினை உண்டாக வேண்டும், அல்லது குழந்தை பேர் இல்லாமல், திருமணம் இல்லாமல், அல்லது நீங்கள் நிர்மூலமாய் போக வேண்டும் என்ற பல்வேறு காரியங்களை எழுதி படமாக வரைந்து உங்களை அழிக்கும்படியாய் செய்யப்பட்ட எல்லா கையெழுத்துகளும் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, mighty God, இந்த பரிசுத்த அக்கினி இறங்கி வருகிற பொழுதிலே அவைகள் எரிந்து போவதாக. அது எங்கே இருந்தாலும் எரியட்டும், எங்கே இருந்தாலும் அழிந்து போகட்டும், எங்கே அது வைக்கப்பட்டிருந்தாலும் மறைந்து எழுதி வைக்கப்பட்டிருந்தாலும் அவைகள் அப்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படுவதாக. அவைகள் சுட்டெரிக்கப்படுவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Father, thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் என்று சொன்னது போலவே இன்று கட்டளையிடுகிறோம். எங்கே எங்கே இவர்கள் வாழ்க்கைகள் எல்லாம் உலர்ந்து போனது போல், அல்லது நொறுங்கி போனது போல், அல்லது தோற்று போனது போல், தோற்று தொலைந்து நஷ்டமும் கஷ்டமும் கடனுமாய் போனது போல் காணப்படுகிறதோ, அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய், ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய், தேவ ஆவியானவருடைய மகிமை இறங்கி வரும்படியாய், எல்லா பாவ சாப கட்டுகளும் மந்திர சூனியங்களும் எல்லாம் சுட்டரிக்கப்படும்படியாய், நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. அப்படியே ஓ தீர்க்கதரிசியானவர் சொன்ன பொழுது, ஓ அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கையிலே ஒரு இரைச்சல் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோமே. எசேக்கியேல் 37:7 இப்படியாய் அவர் தீர்க்க தரிசனமாய் தேவனுடைய வார்த்தையை சொன்ன பொழுது, இதோ அங்கே ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேல்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்று சொல்லி எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன பொழுது, அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள்.
ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இவைகளெல்லாம் இஸ்ரவேல் வம்சத்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எலும்புகளை போன்று இவர்கள் வாழ்க்கைகள் உலர்ந்த எலும்புகளை போன்று உலர்ந்து போயிற்று. நம்பிக்கையற்றவர்களாய், அற்புண்டு போனவர்களாய், எல்லாம் முடிந்து போனவர்களாய் காணப்பட்டவர்களுக்கு மத்தியிலே தேவ வார்த்தை கடந்து சென்ற பொழுது, தேவ வார்த்தையாய், ஆவியாய், ஜீவனாய், அக்னியாய் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து தீர்க்க தரிசனமாய் கடந்து சென்ற பொழுது அங்கே ஒரு பெரிய மாற்றம். இல்லாதவைகள் இருக்கிறவைகளாய் உண்டாயின. காணப்படாதவைகள் எல்லாம் காணப்படுகிறவைகளை போல தோன்றின. Mighty God, காரியங்கள் வாய்க்க தொடங்கின. இன்றும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எங்கே எங்கே தொலைந்து போய் உருக்குலைந்து போய் காணப்படுகிறீர்களோ, ஒருவேளை எங்கே எங்கே எல்லாவற்றையும் இழந்தவர்களாய், எந்த ஆதரவும் இல்லாதபடி, எந்த அனுசரணையும் இல்லாதபடி எங்கே எங்கே தொலைந்து போய் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் துக்கத்திலும் வேதனையிலும் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். சின்னவனாய் இருக்கிற நீங்கள், சிறுத்து கருத்து போன நீங்கள், பலத்த ஜாதியாய் ஆயிரமாய் கர்த்தர் பெருக பண்ணும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை சின்னவனை ஆயிரமும் சிறியவனை பலத்த ஜாதியுமாய் மாற்றும்படியாய் உங்கள் மத்தியிலே கடந்து வருவார். ஆமென். விடுதலை இல்லாத இடங்களிலே விடுதலை உண்டாகும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய் இப்பொழுதே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய், வாளாய் இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் தலையாய் மாறும்படியாய், கீழாய் இருக்கிறவர்கள் எல்லோரும் மேலாய் மாறும்படியாய், சின்னவர்கள் ஆயிரமாய் சிறியவர்கள் பலத்த ஜாதியாய் மாறும்படியாய் கர்த்தருடைய ஆவி இவர்களை பலப்படுத்தும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவர் என் அன்பு சகோதர சகோதரிகளையும் இவர்கள் பிள்ளைகளையும் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, எந்த ஆதரவும் இல்லை, யார் சகாயமும் இல்லை, உதவி செய்வார் எவருமே இல்லை, பணமும் இல்லை, முதலும் இல்லை. ஐயா, வட்டியை அடைப்பதற்கு கூட பலம் இல்லை, பணம் இல்லை. யாருடைய உதவியும் சகாயமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. எப்படி நாங்கள் இவைகளில் இருந்து உயிரடைய முடியும், மேன்மை அடைய முடியும், எப்படி நாங்கள் மகிமை அடைய முடியும் என்று கேட்கிற ஒரு கூட்ட ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, உங்களுக்கு இருக்கிற பலங்கள், உங்களுக்கு இருக்கிற படிப்புகள், திறமைகள், முதல்கள், பணங்கள், ஐஸ்வர்யங்கள், ஆஸ்திகள், அனுசரணைகள் எவற்றினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே. கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியினாலே என்னாலே ஆகும் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சியை உண்டாகும்படியாய், அது மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் இதோ பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது இறங்கி வருகிறார். இப்பொழுதே பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது பலன் அடைவீர்கள் என்று சொல்லப்பட்ட வண்ணமாய் இன்று ஒரு பலன் உண்டாகிறது. மாத்திரமல்ல, உங்கள் தொழிலிலே, வியாபாரத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, சொந்த ஜீவிதத்திலே ஒரு பலன் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். மாரா சந்துரு கபரதரபோ கமரா சந்துரு பதரா சந்துரு கபரதர மதரா சந்துரு கபரதரபோ. ஒரு பலன் உண்டாகும்படியாய், ஒரு புதிய பலன் உண்டாகும்படியாய், வாழ்க்கையிலே விடுதலை பெற முடியாத பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். கடனிலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் தோல்வியிலும் அகப்பட்டவர்கள், ஐயா, எத்தனையோ பில்லி சூனியங்கள் மாந்திரீகங்களினால் அடைபட்டவர்கள் வாசல்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இவர்களுக்கு விரோதமாய், இவர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட கையெழுத்துகள் குலைந்து போவதாக. Mighty name of Jesus. இவர்களுக்கு விரோதமாய் கட்டப்பட்ட கட்டுகள் எல்லாம் உடையும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், மாந்திரீக கட்டுகள் உடையட்டும். இவர்கள் உயிரடையும்படியாய், பலமடையும்படியாய். மகா சந்துருபதரபா தரமதரா சந்தரபா சக்கமரதரபோ ஒரு கபரதரபோ துருபதரபோ. என் தெய்வமே, கர்த்தருக்காய் காத்திருக்கிற இந்த பிள்ளைகள் எல்லாம் புது பலன் அடைந்து பரிசுத்த ஆவிக்குள்ளே பலன் கொண்டு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால்
இயேசுவினாலே பலம் கொண்டு பலம் கொண்டு கழுகுகளை போல செட்டைகளை அடித்து இவர்கள் பிள்ளைகளுமாய் குடும்பமாய் உயர உயர எழும்புகிற உன்னத அனுபவங்கள் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் எரியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே லார்ட் the mighty and glorious name of Jesus, இப்பொழுதே தேவ பிள்ளைகளின் மீது மமரா சந்துரு கபரதரபா இவர்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாம் எப்படி சிம்சோன் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது, ஆமென், நியாயாதிபதிகள் 15:14-15 சொல்லப்பட்டிருக்கிறபடி அவன் லேவி வரைக்கும் வந்து சேர்ந்த பொழுது பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாய் கொக்கரிக்கிறவர்கள், உங்களை பார்த்து கைகொட்டி சிரிக்கிறவர்கள், உங்களை பார்த்து ஆரவாரம் செய்து உங்களை கேலி செய்கிறவர்கள், எல்லா ஏளனமாய் பார்க்கிறவர்களுக்கு மத்தியிலும் என்ன நடக்க போகிறது என்று கவனியுங்கள். பெலிஸ்தியர் அந்த சிம்சோனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். ஏனென்றால் அவனுடைய உடம்பு முழுவதும் கட்டுகளால் கட்டப்பட்டிருந்தது. வஞ்சக கயிறுகள், பாச கயிறுகள், நம்ப வைத்து மோசம் செய்த கயிறுகள் உங்களை எப்படி கட்டி இருந்ததோ அப்படியே சிம்சோனும் கட்டப்பட்டிருந்தான். பாவ கயிறுகளால், பாச கயிறுகளால், எல்லா விதமான நய வஞ்சகங்களால், எல்லா விதமான லஸ்டுகளால் அல்லது நேசம் நயம் காட்டி அவன் கட்டப்பட்டிருந்தான். நீங்களும் ஒருவேளை அப்படியாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எங்கோ எப்படியோ யார் மூலமாக கட்டப்பட்டிருக்கலாம். நன்றாய் கவனியுங்கள். கட்டி நம்மை நாசமாக்கிவிட்டு அல்லது கட்டி நம்மை நடுத்தருவில் எரிந்துவிட்டு நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையுமாய் குடும்பமாய் நம்மை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் ஒருவேளை பெலிஸ்தியர் எப்படி சிம்சோனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்களோ அப்படியே உங்களுக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு சூனியம் வைத்தவர்கள் எல்லாம் சிரித்து சிரித்து சிங்காரித்துக் கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அவர்கள் ஆரவாரம் பண்ணி கேலியும் கிண்டலுமாய் கைகொட்டி சிரித்த பொழுது அப்பொழுது கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் பலமாய் இறங்கினார். அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஜெப வேளையிலே உங்கள் கட்டுகளின் மீது இறங்கி வருவார். மரா சந்துரு கமரதரவோ அரபா சந்துரு கமரதரவோ. உங்க வீடுகளிலே எங்கே எங்கே சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறதோ, எங்கே எங்கே மந்திர கட்டுகளும், எங்கே எங்கே பிளாக் மேஜிக் செய்வனைகளும் செய்யப்பட்டிருக்கிறதோ அவைகளின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுதே பலமாய் மிக பலமாய் இறங்கி வருகிறதினால் உங்களை கட்டியிருக்கிற கயிறுகள் எல்லாம் நெருப்புப்பட்ட நூல் போலாகி எல்லா சங்கிலிகளும் தன்னாலே விழுந்துவிடும். எல்லா சங்கிலிகளும் முறிகிறது. இப்பொழுதே எல்லா சங்கிலிகளும் முறிகிறது. மரா சந்துரு கமனதரவோ. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கட்டப்பட்ட, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சூனியங்கள், எல்லா மந்திர கட்டுகள், எல்லா சங்கிலிகள், எல்லா கண்ணிகள், கயிறுகள் எல்லாம் பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது, ஐயா, இந்த ஜெப வேளையிலே உங்கள் மீது இறங்கி வருகிற, உங்கள் குடும்பத்தின் மீது இறங்கி வருகிற எங்கே எங்கே அநீதிகள் செய்யப்பட்டு அக்கிரமமாய் காரியங்கள் செய்யப்பட்டதோ அங்கே எல்லாம் பலமாய் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறதினால் அந்த கட்டுகள் உடைகிறது, கிரியைகள் அழிகிறது, பிசாசின் ஆதிக்கங்கள் நிர்மூலமாகிறது. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் விடுதலை அடைகிறீர்கள். மாக்கா சந்துரு கமரதரபோ. நெருப்புப்பட்ட நூல் போலாகி எல்லா கட்டுகளும் சங்கிலிகளும், அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போனது போலவே யார் யாரை பறக்க முடியாதபடி, உயரே உயரே கழுகுகளை போல பறக்க முடியாதபடி வாழ்க்கையும் சொந்த ஜீவிதமும் ஃபைனான்ஸ் எல்லாம் தொழில் எல்லாவற்றிலும் முடக்க
கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை இன்று தேவனாகிய கர்த்தர் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்த தேவ வல்லமையோடு இன்று மகா பெரிய வல்லமையாய் இறங்கி வருகிறதை காண்கிறேன். Mighty God. நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை வெறுத்தவர்கள், ஏளனமாய் பேசினவர்கள், உங்களுக்கு விரோதமாய் கைகொட்டி சிரித்தவர்கள், ஆரவாரம் பண்ணினவர்கள் மத்தியிலே உங்களை தூக்கி உயர்த்தும்படியாய், உங்கள் வெட்கங்களுக்கு பதிலாய் இரட்டத்தனையான பலனை கொடுக்கும்படியாய் இப்பொழுதே பரிசுத்த ஆவியாகிய வல்லமையுள்ள தேற்றவாளன் உங்களுக்காய் சுட்டெரிப்பின் ஆவியாய் இறங்குகிறார். எல்லா கட்டுகளும் முறிகிறது. எல்லா கட்டுகளும் முறியட்டும், முறியட்டும். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆமென். இவர்கள் தொழிலிலே கட்டப்பட்ட கயிறுகள், இவர்கள் தொழிலிலே வியாபாரத்திலே கட்டப்பட்ட சூனிய கயிறுகள், இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் குடும்ப வாழ்க்கைக்கு, குழந்தை பேற்றுக்கு விரோதமாய், திருமணத்திற்கு விரோதமாய் கட்டப்பட்ட கயிறுகள், செய்யப்பட்ட சூனியங்கள் இன்று நிர்மூலமாகும்படியாய், இன்று சங்கரிக்கப்படும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே இன்றே எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். கட்டுகள் எல்லாம் அருந்து போன பொழுது உடன் தானே அந்த சிம்சோன் ஒரு கழுதையின் பச்சை தோடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான் என்று வாசிக்கிறோமே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றும் உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே நிச்சயமாய் நீங்கள் 1000 பேர்களை காட்டிலும் சிறந்தவர்களாய் உங்களை கர்த்தர் மாற்றுவார். 1000 பேரில் 1000 பேரில் சிறந்தவர் உங்களுக்கு அனுகூலமாய் உங்கள் 10 பக்கமாய் இறங்கி வரும் பொழுது 1000 பேரில் சிறந்தவர்களாய் வாழுவீர்கள். Mighty God. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற பிள்ளைகள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம், என் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்று ஐயா, எங்கள் இயேசுவின் தாயாராகிய மரியம்மாளின் மீது பரிசுத்த ஆவி இறங்கி வந்த பொழுது, உன்னதமானவருடைய பலம் அவர்கள் மீது நிழலிட்ட பொழுது, ஓ லார்ட், அவர்களுக்குள்ளே வந்த ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும், ஆமென். அந்த அற்புதமான கன்னியாஸ்திரியாகிய அந்த இளம்பெண் உலக இரட்சகரை பெற்றெடுத்தது போலவே Mighty God, ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவி இறங்கி வரும் பொழுது இது எப்படி ஆகும், இந்த காரியங்கள் எப்படி நடக்கும், இதுவெல்லாம் நடக்குமா என்று நினைக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு வெற்றி, விடுதலை, சந்தோஷம், சமாதானம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பெரிய காரியங்கள் நடப்பதாக. Lord, in the mighty and glorious name of Jesus. இனி இவர்கள் வாழ்க்கையிலே எந்த விதமான மந்திரமோ பில்லி சூனியமோ மாந்திரீகங்களோ செயல்படாதபடி இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும். மக்கா சந்துரு பாதரபோ கமரா சந்துரு கபரதரபோ ஒரு கபரா சந்துரு கபரதரபோ. Thank you Lord. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, அன்று சகரியா 4ஆம் அதிகாரத்திலே செருபாபேலுக்கு எதிராய் நின்ற பெரிய பர்வதங்களை எல்லாம், பர்வதங்கள் மலைகளை போன்ற பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து என் தேவனாகிய கர்த்தர், ஓ ஈ கிரேட் மவுண்டன், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய் என்று சொன்னீங்களே சுவாமி. அவன் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். என் ஆலயத்தை கட்டுவதற்காக, என் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஜனங்கள் ஆர்ப்பரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டபடி என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை உண்டாகட்டும் சுவாமி. இன்று உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பலமாய், பயங்கரமாய், அற்புதமாய், அழகாய், அதிசயமாய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா மலைகளையும் மிதித்து, குன்றுகளை மிதித்து நொறுக்கி பதருக்கு ஒப்பாக்கி விடுகிற புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரங்களாய் உம்முடைய பிள்ளைகளை, எங்களை நீர் மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா விதமான மலை போன்ற பிரச்சனைகளையும், எல்லா குன்றுகளை போன்று வளர்ந்து நெடிதுமாய் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளையும், துக்கங்களையும், எல்லா உபத்திரவங்களையும், எல்லா மந்திர சூனியங்களை கொண்டு வருகிற பிசாசின் ஆதிக்கங்களையும் அதிகாரங்களையும் இப்பொழுதே அந்த மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாய் சமபூமி ஆவதாக.
வருவதாக. செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆகட்டும், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் என்று சொன்ன என் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிற குடும்ப பிரச்சனைகள் எம்மாத்திரம். அமரா சந்துரு கமராதரவோ. ஓ, பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிற எல்லா நஷ்டமும் கஷ்டமும் கடன்களும் எம்மாத்திரம். எங்கள் தேவனாகி கர்த்தராகி ஆண்டவர் எங்கள் இயேசுநாதர் எல்லா குறைவுகளையும், எல்லா கடன்கள், குறைவுகள், தோல்விகள், நஷ்டங்களையும் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின் படியே நிறைவாக்குவார் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, இவைகளெல்லாம் எங்கள் பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல சுவாமி. நீங்க செருபாபேலுக்கு சொன்னது போலவே அது பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, என் தெய்வமே உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர், எஸ் லார்ட், சேனைகளின் கர்த்தர் இப்பொழுதே எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி இப்பொழுதே நாங்கள் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். மாக்கா சந்து ருக்கபரதரபோ, ஓ ருக்கபர சந்து ருக்கமரதரபோ, தரபதரபு ருக்கபர சந்து ருக்கபரதரபோ. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் சர்ப்பங்களைப் போலவும் தேள்களைப் போலவும் வஞ்சகமாய் சூதாய் இவர்களை கொட்டி கொண்டிருக்கிற, இவர்களை துயரப்படுத்தி துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Lord, in the mighty and glorious name of Jesus, சத்ருவின் வல்லமைகளையும் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும் அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லா சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறோம். ஒன்றும் எங்களையும் இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் யாரையும் சேதப்படுத்தாதபடி உன்னதத்தில் இருந்து எங்கள் மீது அந்த அருளோதயம் இறங்கி வருவதாக. உன்னதத்தில் இருந்து அனுப்பப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா அந்தகார கட்டுகளும் நிர்மூலமாகட்டும், எல்லா பிசாசின் வல்லமைகளும் சங்கரிக்கப்படட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய், என் இயேசுவின் நாமத்தினாலே, என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. மாரா சந்துரு கபரதரபோ, தரபதரா சந்துரு கபரதரபோ. ஐயா, பெட்டியை சுமக்கிற தேவனுடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் எல்லாம் யோர்தானிலே வந்து பட்ட பொழுது, யோசுவாவோடு வந்த அந்த பெரிய சேனைக்காய் அந்த யோர்தான் இரண்டாக பிளந்து வழிவிட்டது போலவே என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நானும் என் சகோதரிகளுமாய் எங்கள் குடும்பங்களுக்காய் பிள்ளைகளுக்காய் இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளோடு தேவனுடைய பெட்டி என்கிற தேவனுடைய வார்த்தையோடு நின்று ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். திறப்பிலே நிற்கிறோம். செங்கடல்கள் இரண்டாய் பிரியட்டும், யோர்தான்கள் பின்னிட்டு திரும்பட்டும், எரிகோ கோட்டைகள் தரைமட்டமாகட்டும். எல்லா அந்தகார வல்லமைகளின் ஆதிக்கங்களும் இப்பொழுதே அடங்கி போகட்டும். மாக்கா ராபா ராதா ராபோ. ஒரு அக்கினி பற்றி எரியட்டும் சுவாமி. ஒரு அக்னிமயமான வல்லமை இறங்கட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கே 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 மரமா ரபரதர சந்துருக்க வரதரவோ, எங்கே சூனியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதோ, சூனி ஆவிகளே வெளியேறுங்கள். மந்திர ஆவிகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய குடும்பத்தை விட்டு வெளியேறுங்கள். பொல்லாத ஆவிகளின் சேனைகளே வெளியேறுங்கள். இதோ இவர்கள் வீடுகளிலும் வாகனங்களிலும் இவர்கள் மீதும் தேவனுடைய ஆவியானவர் நிறைவாய் வந்து தங்குகிற நேரம் இது. வெளியேறுங்கள். எல்லா அந்தகாரங்களும் வெளியேறட்டும். மரமானா தரபு துருமாரா சந்த கரபா தரபு துருமக்கர சந்துரு கபர தரபு. எல்லா சூனியங்களும் அழிவதாக, எல்லா சாபங்களும் முறிவதாக, பரம்பரை சாபங்கள் எல்லாம் மாறுவதாக, செய்வினைகள் எல்லாம் செய்வினை என்கிற சத்துருவானவன் எய்கிற எல்லா அக்னியாஸ்திரங்களும் திரும்பி போவதாக, அனுப்பப்பட்ட செய்யப்பட்ட இடத்திற்கே திரும்பி போவதாக. Mighty name of Jesus I command right now. Mighty name of Jesus I command right now. என் அன்பு சகோதர சகோதரிகள், எங்கே எங்கே அடிபட்டவர்கள் போன்று, எங்கே எங்கே சிக்கல்களிலும் சிரமங்களிலும் அகப்பட்டிருக்கிறார்களோ அங்கே தேவ மகிமை இறங்கி வரும்படியாய், அங்கே தெய்வீக அக்னி இறங்கி வரும்படியாய், தேவ வல்லமை இறங்கி வரும்படியாய், இப்பொழுதே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், Lord, in the mighty and glorious name of Jesus, ஒரு பரிசுத்த அக்னி இந்த
ஜெப வேளையிலே இறங்கி வருவதாக. மரா சுந்துரு கபரதரபோ, பெரிய மாற்றம் உண்டாவதாக இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா சதி ஆலோசனைகளும் லார்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாய் மரா சுந்துரு மதரபா சகரமதரா சந்துரு கபரதரபோ, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் யார் யாருக்கு திருமணமே நடக்க கூடாது என்று வைக்கப்பட்டிருக்கிறதோ, சதி சூனியங்கள் செய்யப்பட்டிருக்கிறதோ, யார் யாருக்கு குழந்தை பேரு உண்டாக கூடாது என்று மந்திர சூனியங்கள் செய்யப்பட்டிருக்கிறதோ, யார் யார் நிம்மதியாய் வாழக்கூடாது, யார் யார் இப்படியாய் நோயிலும் சிக்கலிலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் அகப்பட வேண்டும் என்று இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா விதமான தந்திரங்களும் பிசாசின் ஆலோசனைகளும் இன்று அவமாய் போகும்படியாய், இன்று நிர்மூலமாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மாரா சந்துரு கவரதரபோ. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிள்ளை பேற்றை தடுக்கிற பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும். மாரா மாரா சந்துரு கவரதரபோ. திருமண தடைகளை கொண்டு போட்ட பொல்லாத சத்துருக்கள் வெளியேறட்டும். எல்லா அறியாமைகளும், எல்லா பிடிவாதங்களும், எல்லா திருமணத்தின் மேல் ஏற்பட்ட தேவையில்லாத வெறுப்புகளும், தேவையில்லாத கால தாமதங்களும் இன்று மாறுவதாக. ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும். இந்த மாதம் இந்த நாள் ஒரு மறுமலர்ச்சியின் நாளாய் மாறட்டும். மாரா சந்துரு கபரதரபோ. Oh glorious name of Jesus, glorious and mighty name of Jesus. ஓ பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இதோடு அழிக்கப்படும்படியாய் பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே சதி செய்கிற எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளையும் சர்ப்பங்களை எடுக்கிறோம், தேள்களை மிதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. வரபராது ருமக்கரா சந்துரு கபரதரபோ. ஐயா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்கும்படியாய் சோதனைகளை, வேதனைகளை, துக்கங்களை, உபத்திரவங்களை கொடுக்கிற தேள்களை இயேசுவின் நாமத்தினாலே நசுக்கி போடுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி லூக்கா 10:19 எல்லா சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் எங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தின்படி ஒன்றும் என் அன்பு சகோதர சகோதரிகளையோ அவர்கள் பிள்ளைகளையோ குடும்பங்களையோ அவர்கள் கையின் பிரயாசங்கள், தொழில்கள், வேலைகள், சரீரங்களையோ பாதிக்காதபடி, தொடாதபடி, கொல்லாத, அழிக்காத, திருடாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சூனிய ஆவிகள் அழியட்டும். பில்லி சூனிய மாந்திரீக கட்டுகள் உடையட்டும். சத்துருவின் சகல வல்லமைகளும் நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடப்பதாக, இப்பொழுதே நடப்பதாக. Father, in the mighty name of Jesus. ஐயா, உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். ஐயோ, எந்த மாற்றமும் இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியே உன்னதத்தில் இருந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் ஏசாயா 32:12-15 சொல்லப்பட்டபடியே உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். ஊற்றப்படும் பொழுது ஐயா, உன்னதத்தில் இருந்து அந்த பரலோக அக்கினி இறங்கி வரும் பொழுது என் இயேசுவே, எங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சதி சூனியங்கள் அழிந்து போகும். பொல்லாத ஆவிகள் சிதறுண்டு போகும். எங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட கையெழுத்துகள் அழிக்கப்படும். ஆலோசனைகள் அவமாய் போகும். ஓ, அப்பொழுது உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் அளவிற்கு செழிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும். மாராபாரா சக்கரபரதரவோ. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவர் மீட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த அக்னிமயமான ஜெபத்தின் நாளிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலனை கொடுக்கிறவர். இன்று ஆச்சரியமும் அதிசயமுமான பலனை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் கண்ணிகளும் நிர்மூலமாகட்டும். இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா கையெழுத்துகளும், வரையப்பட்ட எல்லா
படங்களும், தீயாய் செய்யப்பட்ட எல்லா சதி சூனியங்களும், எல்லா ஏவல்களும் நிச்சயமாய் அழிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம். உலர்ந்த எலும்புகளாய் காணப்படுகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் ஐயா, உலர்ந்த எலும்புகளாய் காணப்படுகிற சரீரத்தின் பலகீனங்கள், துக்கங்கள், துயரங்கள், சோதனைகள், உலர்ந்து போனது போல் காணப்படுகிற கணவன் மனைவி உறவுகள் திரும்ப கட்டப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே திரும்ப கட்டப்படுவதாக. மறுமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு மறுமணங்கள் நல்ல நல்ல பரலோகத்தில் இருந்து என் பரிசுத்த தேவனால் உண்டாவதாக. ஐயா, இனியும் காத்திருக்காதபடி, இனியும் நீண்ட காலம் காத்திருப்பது இளைப்பை உண்டு பண்ணும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே சுவாமி. விரைவாய், அதிவிரைவாய் ஐயா, சீக்கிரமாய், அதிசீக்கிரமாய் என் தேவனாகி கர்த்தர் ஒரு அனுகூலமான அடையாளத்தை தேவ பிள்ளைகளுக்கு காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஐயா, இவர்களை கட்டி இருக்கிற எல்லா கட்டுகளும் இப்பொழுதே நெருப்புப்பட்ட நூலை போல பரிசுத்த ஆவி இவர்கள் மீது இறங்கி வருகிற ஆமென். இந்த ஜப வேளையிலே இவர்கள் உணர்கிறார்களோ இல்லையோ, இப்பொழுதே இறங்கி வருகிற தேவ அனுக்கிரகம் பிரசன்னத்தினால் ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடப்பதாக. நன்றி சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ, கட்டப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படுவார்களாக. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இன்றே இப்பொழுதே வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். கிடைக்காத வேலைகள், காத்திருந்த காலமெல்லாம் காத்திருந்த வேலைகள், ஆமென், இயேசுவின் நாமத்தினாலே வெளிநாட்டு விசாக்கள், வரவேண்டிய பிஆர்கள், பெர்மிட்டுகள், கான்ட்ராக்டுகள் உடனடியாய் வரும்படியாய் தடைகளை நீக்கி போடுகிறவராய், தடைகளை நீக்கி போடுகிறவராய் எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன் கடந்து வருகிற இந்த அற்புதமான பொழுதிலே ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி, ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாகும்படியாய் என் தெய்வமே ஐயா, ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனால் 1000 பேரை துரத்தினது போலவே எங்கள் பிள்ளைகள் எல்லாம் சின்னவர்களாய் சிறியவர்களாய் இருக்கிறவர்களை 1000ஆய் 10000ஆய் மாற்றுவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும். ஓ லார்ட், நீர் சிறியவனை புழுதியிலே இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலே இருந்து தூக்கி உயர்த்தி பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்காரச் செய்கிறவர். இன்று அந்த காரியம் இவர்கள் வாழ்க்கையிலே தொடங்கும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஒரு பெரிய இரட்டத்தனையான பலன் இவர்களுக்கு வரட்டும் சுவாமி. இரட்டத்தனையான பலம் உண்டாவதாக. இரட்டத்தனையான ரிவார்டு, பலன் வருவதாக. mighty God, காத்திருந்த காலங்களிலே ஒரு பெரிய மகிழ்ச்சியும் உயர்வும் உன்னதமுமான சூழ்நிலை வரட்டும். நன்றி தகப்பனே. இவைகள் எல்லாம் பலத்தினாலும் வருகிறதல்ல, பலாத்கிரமத்தினாலும் வருகிறதல்ல, என் தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் இந்த மாற்றம் உண்டாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறாதது போல் தோன்றிக் கொண்டிருக்கிற அல்லையா, நீண்ட நெடுங்காலமாய் காத்திருக்கிற காரியங்கள் இனியும் நாம் தளர்ந்து போகாதபடி, சோர்ந்து போகாதபடி நம் வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் விரைவாய், அதிவிரைவாய் நடக்கும்படியாய் தேவ சமூகத்திலே வந்து காத்திருப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எரிகோ கோட்டைகள் உங்களுக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் உருவாக்கி இருக்கிற, எழுந்திருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளும் எரிந்து சாம்பலாகும்படியாய், எல்லா எரியோ கோட்டைகளும் அப்படியே விழுந்து தரைமட்டமாகும்படியாய் ஒரு உன்னதமான ஜபத்தை ஏறெடுக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாவதற்காய், வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாவதற்காய் நாம் சீரியஸாய் அக்கறையோடு
ஊக்கமாய் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தே ஆக வேண்டும். வாழ்க்கையிலே வர வேண்டிய வெற்றி திருப்பு முனைகள் தாமதமாகின்றது. ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய பல்வேறு காரியங்களில் ஒரு தளர்ச்சி, சோர்வு அல்லது இனி நடக்காதோ என்றது போன்ற ஒரு பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலையும் சந்தேகமும் மேற்கொள்ள விடாதபடி இந்த அக்னிமயமான ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் மாற்றங்களை உண்டு பண்ணும் என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் நாம் ஒரு சேர ஜெபிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிப்போம். எல்லா பிசாசின் கோட்டைகளை தகர்ப்போம். சத்துருவை நம் காலடியிலே கொண்டு வரும் வரைக்கும் விடாது, ஊக்கமாய் இடைவிடாது ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெபம் மிகுந்த பலம் உள்ளதாய் இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். ஆனால் அதே சமயிலே நீதிமான் செய்கிற நீதிமானாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நின்று நாம் ஜெபிக்கிற ஊக்கமான ஜெபத்திற்கு மிகுந்த பலம் உண்டு. ஐயா, அதிலே மிகுந்த பலம் உண்டு, ஆதாயம் உண்டு, வெற்றி உண்டு, மாற்றம் மறுமலர்ச்சி உண்டு என்பதை மறந்து விடாதிருங்கள். பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிப்போம். வாழ்க்கையிலே மாபெரும் மாற்றங்களை ஏறெடுப்போம். நிச்சயமாய் எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் மகா பெரிய மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு வருவார். உங்களுக்கு வர வேண்டிய மேன்மைகளை இந்த உலகத்திலே எந்த மந்திர சூனியங்களும் தடுக்க முடியாது, எந்த மாந்திரிகங்களும் தடுக்க முடியாது, எந்த செய்வனைகளும் நடக்க முடியாது. நிச்சயமாய் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எல்லா பிசாசின் சோதனைகள், வேதனைகள், எல்லா பிசாசின் தந்திரங்களிலும் இருந்து நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் எடுப்பீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரியே. எலியா என்கிறதான தேவ மனிதன் உறுதியாய் ஊக்கத்தோடு தொடர்ந்து போராடி ஜெபித்ததின் நிமித்தமாய் மழை வராதபடிக்கு வானத்தை அடைக்கவும் வானத்தை மழை பெய்யும்படியாய் திறக்கவும் அதிகாரம் பெற்றிருந்தான் என்று வாசிக்கிறோமே. நன்றாய் கவனியுங்கள். இதே எலியா ஒரு கூட்டம் ஒரு தேசத்திற்கு முன்பாக, தேசத்தின் அதிபதிகளுக்கு முன்பாக நின்று வானத்தில் இருந்து அக்கினியை இறங்க செய்ததின் மூலமாய் ஒரு தேசமே ரட்சிப்பு அடைந்தது. ஐயா, 2 திரைவுகளால் குந்தி குந்தி நடந்து கொண்டிருந்த தேவ பிள்ளைகள் எல்லாம், ஒரு தேசம் முழுவதும் இருந்த தேவ பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள், அறிக்கையிட்டார்கள். ஒரு பெரிய மனம் திரும்புதலும் மாற்றமும் அங்கே உண்டானது. அதுபோலவே இன்று இந்த அக்னிமயமான இந்த ஜெப வேளையிலே நன்றாய் கவனியுங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்ப ஜீவிதத்திலே என்னவென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ, என்ன அசையாத பர்வதம் போன்ற பிரச்சனைகள் உங்களை சுற்றிலும் நின்று உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபத்திலே நிச்சயமாய் எல்லா பிரியாத செங்கடல்களும் பிரிந்து உங்களுக்கு வழி திறக்கும். செங்கடல் நடுவே வழி திறக்கும். நிச்சயமாய் அறுப்பு காலங்களிலே பொங்கி எழுந்து வருகிற யோர்தான் நதிகள் எல்லாம் அன்று யோசுவாவையும் அந்த தேவ பிள்ளைகளையும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களும் வந்து யோர்தான் கரையிலே கால்களை வைத்த பொழுதே உடனடியாய் யோர்தான் 2ஆய் பிரிந்தது மாத்திரமல்ல, அந்த எழும்பி சீறி கரை புரண்டு வந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பினது என்று வாசிக்கிறோமே. அப்படியாய் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா மந்திர சூனியங்களின் ஆதிக்கங்களும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையின் பிரயாசங்கள் தொழில்களையும் எழும்ப விடாதபடி தடுக்கிற எல்லா அந்தகார சக்திகளின் சூழ்ச்சிகளும் எல்லா அதிகாரம் துரைத்தனங்களின் வல்லமைகளும் இன்று அழிந்து போகும்படியாய் வானத்தில் இருந்து ஒரு அக்கினி இறங்கும்படியாய் எங்கள் தெய்வமே ஐயா பரிசுத்த ஆவியானவர் அக்னிமயமாய் இறங்கி வரும்படியாய் இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, அவர்கள் பிள்ளைகளுக்காக வானத்தில் இருந்து ஓ மக்கா சந்து ரூபாதரபோ கமரா சந்து ருக்கமரதரபோ கமரா சந்து ரூபாராதர சகரகபுரு கமரா சந்து ரூபாதரபோ ஒரு அக்னி பயமான பரிசுத்த ஆவியின் சுட்டெரிப்பின் ஆவி இறங்கி வரும்படியாய் தேவ பிள்ளைகள் எழும்ப விடாதபடி தடுக்கிற ஐயா, எங்களுக்கு வர வேண்டிய ஒரு வெற்றி திருப்பு முனை வராதபடி தடுக்கிற என் தெய்வமே, எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் வராதபடி தடுக்கிற கெடுக்கிற
இருக்கிற எல்லா பிசாசு கூட்டங்களும் சிதறி ஓடும்படியாய், சுட்டரிக்கப்படும்படியாய் பரலோகத்தில் இருந்து ஒரு அக்கினி இறங்கட்டும். ஒரு கதறலோடு கேளுங்க தேவ பிள்ளைகளே. ஐயா, உபவாசத்தோடும் நடுக்கத்தோடும் பயத்தோடும் தாகத்தோடும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் எப்படி எலியா என்கிறதான மனிதன், ஒரு தேவ மனிதன், நம்மை போன்ற பலகீனங்களை உடைய ஒரு மனிதனாக இருந்த பிறகும் நிச்சயமாய் மழை வராதபடி வானத்தை அடைக்கவும், மழை பெய்யும்படி வானத்தை திறக்கவும் அதிகாரம் பெற்றிருந்தது போலவே என் தேவ அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அப்படியாய் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட நமக்கு அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறாரே. அந்த அதிகாரத்தினால் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பிசாசு கூட்டங்களும் சிதறி ஓடும்படியாய் எங்களுக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் வியாபாரங்களுக்கும் ஊழியங்களுக்கும் விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத சத்துரு கூட்டங்கள் சிதறி ஓடும்படியாய், எல்லா சத்துருவின் சிறுநறி கூட்டங்கள், பிசாசு கூட்டங்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடும்படியாய் இன்று ஒரு அக்கினி இறங்கட்டும் சுவாமி. ஐயா, பரலோகத்தில் இருந்து ஒரு அக்கினி இறங்குவதாக. பராபு ருக்கமர சந்துரு பக்கர பதுருபா தரபரா சுக்குமர தரபு, ஒரு அக்கினி உணர்வதை, ஒரு அக்கினி இறங்குவதை அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படியாய் நாம் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தின் மூலமா நிச்சயமாய் நம்புங்கள், பரலோகத்தில் இருந்து ஒரு அக்னிமயமான பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் வல்லமை இறங்கி வரும் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதே, அது போலவே நாம் ஜெபிக்கிற இந்த மகிமையான ஜெபங்கள் எல்லாம் நிச்சயமாய் மாறா சுந்துரு கபரதரபோ வானத்தில் இருந்து அக்னியை இறக்குகிற அக்னிமயமான ஆவியை இறக்குற அந்த சுட்டெரிப்பின் ஆவியை இறங்க செய்கிற வல்லமையான ஜெபம் இது. நிச்சயமாய் மந்திர சூனியங்கள், செய்வினை கட்டுகள், பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிகிற நேரம் இது. ஓ மைட்டி காட், தேங்க் யூ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுக்கு ஆமென், எங்கே கட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறதோ, எங்கே இவர்களுக்கு விரோதமாய் மந்திர சூனியங்கள் செய்யப்பட்டிருக்கிறதோ, எங்கே இவர்களுக்கு விரோதமாய் சத்துரு வலைகளை பின்னி வைத்திருக்கிறானோ, எங்கே இவர்களை நாசமாக்கும்படி சங்கிலிகளும் கட்டுகளும் அடைக்கப்பட்ட வெங்கல கதவுகளும் இருப்பு தாழ்பாலுமாய் பிரச்சனைகள் இவர்களை சூழ்ந்திருக்கிறதோ, ஒரு பரலோக அக்கினி இறங்கட்டும் இப்பொழுதே. மரா சுந்துரு பரபா சக்கபரா சந்துரு மக்கரதரபோ, இப்பொழுதே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு கூட்டங்கள் சிதறடிக்கப்படுகிறது. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசத்தோடு ஜெயமெடுங்கள். மாராராபோ சங்காராபோ சங்காராபோ சங்காராபா தாராபோ சங்காரக்கபோ, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே ஜெயமெடுக்கும்படியாய் பரலோக பாஷையாம் அந்நிய பாஷையை தூதர்களும் அறிந்து கொள்ளுகிற அற்புதமான அந்நிய பாஷையிலே ஜெபியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இன்னபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிற நம்முடைய இருதயத்தையே தம்முடைய ஆலயமாய் வைத்துக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் ஜெபிப்போம். ஜெயமெடுப்போம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கட்டுகளும் இப்பொழுதே அவிழும்படியாய், எல்லா மந்திர சூனியங்களும் நிர்மூலமாகும்படியாய். ஐயா, காரணமில்லாத வியாதிகள், காரணமில்லாத வலிகள், காரணமில்லாத குழப்பங்கள், காரணமில்லாத சந்தேகங்களும் பிரிவினைகளும் குடும்பத்தில் இருந்து மாறும்படியாய் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே சத்துரு சேனைகள் அழிவதாக. என் இயேசுவின் நாமத்தினாலே, என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்துருவின் அந்தகார வல்லமைகள் நிர்மூலமாகும்படியாய், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் ஒரு தெய்வீக அக்கினி இறங்கட்டும். ராஜா, வானத்தில் இருந்து அக்கினி இறங்கட்டும். அக்னியினால் உத்தரவு கொடுக்கிற தெய்வமே தெய்வம் என்று எலியா கேட்டுக்கொண்ட பொழுது வானத்தில் இருந்து அக்கினி
அக்கினி இறங்கியதே. என் தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, ஐயா, அவருடைய சொந்த ஜீவனுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, குடும்ப வாழ்க்கைக்காக, குடும்பத்தை கெடுக்கவும் அழிக்கவும் திருடவும் நாசமாக்கவும் வந்திருக்கிற பொல்லாத பிசாசு கூட்டங்கள் எல்லாம் சிதறி ஓடும்படியாய், பிசாசு கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாம் இப்பொழுதே தகரும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே வெங்கல கதவுகள் உடைபட்டு இருப்பு தாழ்பாள்கள் நொறுக்கப்படும்படியாய் ஒரு பரலோக அக்கினி இறங்கட்டும், ஒரு தெய்வீக மகிமை இறங்கட்டும் சுவாமி. என் தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் ராஜாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, இந்த ஜெப வேளையிலே எங்களோடு தரித்திருக்கிற, எங்களோடு கலந்து கொண்டிருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் இந்த யுத்த ஜெபம், இந்த போராடி ஜெபிக்கிற ஜெபத்திலே லார்ட் பிசாசின் அஸ்திபாரங்கள் அசைவதாக. பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய், அவருடைய நல்ல வாழ்க்கைக்கு விரோதமாய், திருமண வாழ்க்கைக்கு விரோதமாய், இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே சாபமும் பரம்பரை சாபமும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் செய்யப்பட்ட எல்லா விதமான கையெழுத்துகளும், எழுதப்பட்ட எல்லா, கூறப்பட்ட எல்லா சாபங்களும் அழிந்து போகும்படியாய் தரமா ரமரா சக்க பரதரபு கபரதரமோ சந்துரு கபரதரபு எல்லா அந்தகார ஆவிகளும் அடங்கட்டும் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே, என் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கே எங்கே சூனியங்கள் வைக்கப்பட்டதோ கபரா சந்துரு கபரதரபோ, எங்கே எங்கே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக சதிகள் நிர்மாணம் செய்யப்பட்டதோ சதிகள் அழியட்டும், சூனியங்கள் அழியட்டும், பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் நிர்மூலமாகட்டும், சத்துரு சேனைகள் சங்கரிக்கப்படுவதாக. இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே சத்துருவின் சேனைகள் சங்கரிக்கப்படும்படியாய், மந்திர சூனியங்கள் அழியும்படியாய் மரா சந்துரு கபரதரபோ சக்கமரா சந்துரு கபரதரபோ, பிள்ளைகளுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி மோசங்களுக்கும் ஒரு அழிவு வரட்டும். ஒரு அழிவு வரட்டும். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மாறா சந்து ரூபகாரதரபோ, தேவ பிள்ளைகளின் மீது உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் எல்லோரும் புது பலன் அடைந்து, ஐயா, தேவ பிள்ளைகள் எல்லாம் குடும்பமாய் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே உயரே எழும்புகிற ஒரு அற்புதமான காலம் இது. சத்துரு கோட்டைகள் வீழ்ந்து போகிற, சத்துரு கோட்டைகள் அஸ்திபாரத்தோடு அசைந்து நடுங்கி குலுங்கி சரிந்து விழுகிற காலம் இது. இது செட்டைகளை விரிக்கும் காலம். இது உயரே உயரே பறக்கும் காலம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கிலிகள் உடையும்படியாய் மாறா சந்துரு கபரதரபோ, இவர்களுக்கு விரோதமாய் கட்டப்பட்ட சங்கிலிகள் எல்லாம், கட்டப்பட்ட கட்டுகள் எல்லாம் இப்பொழுதே இப்பொழுதே சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் குலுங்கட்டும். சந்துரு கபரதரபோ, அந்த சிறைச்சாலையிலே பேதுருவை நோக்கி அந்த தேவதூதன் வந்து நின்ற அந்த மாத்திரத்திலே பேதுருவின் கை கால்களிலே இருந்த எல்லா விலங்குகளும் எல்லா சங்கிலிகளும் தானாய் கலந்து விழுந்தது போல் இப்பொழுதே என் தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஐயா, உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய், இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கட்டப்பட்ட சங்கிலிகள் அவிழ்வதாக. மாறா சந்துரு கபரதரபோ, இவர்கள் சிறைச்சாலைகளில் இருந்து விடுதலை அடைய முடியாதபடி, சிறைப்பட்டிருக்கிற கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் தோல்விகளிலும் அவமானங்களிலும் வெட்கங்களிலும் சிறைப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இன்று விடுதலை அடையும்படியாய், எல்லா வாதை நோய் துன்பங்கள் வியாதிகள் மாறும்படியாய் இன்று ஒரு பரலோக அக்கினி இறங்கட்டும். மதரா சந்துரு கபரதரபோ, இப்பொழுதே இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, Father, in the mighty and glorious name of Jesus, இப்பொழுதே இப்பொழுதே
சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் நடுங்கட்டும், குலுங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எரிகோ கோட்டைகள் தேவ பிள்ளைகள் எல்லாம் விசுவாசத்தோடே சுற்றி வந்த பொழுது, விசுவாசத்தோடே சுற்றி வந்த பொழுது எல்லா எரிகோ கோட்டைகளும் விழுந்து தரைமட்டம் ஆனது போலவே இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கட்டப்பட்ட கோட்டைகள், அரண்கள், சிறையிருப்பின் அஸ்திவாரங்கள் எல்லாம் குலுங்கும்படியாய் இப்பொழுதே எல்லா சிறையிருப்பின் அஸ்திபாரங்களும் குலுங்கும்படியாய், எல்லா சிறையிருப்பின் கதவுகள் திறக்கும்படியாய், பேதுருவின் கையில் இருந்த கட்டுகள், சங்கிலிகள், விலங்குகள் எல்லாம் தானாய் முறிந்து விழுந்தது போல என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் எங்கே எங்கே இருந்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த சூழ்நிலையில் இருந்து, எந்த தேசத்திலே, எந்த பட்டணத்திலே, யார் யார் வீடுகளிலே இருந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கே தேவ வல்லமை இறங்குவதாக. நாங்களும் எங்கள் சகோதரிகளுமாய், நாங்களும் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் குடும்பமாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் வெளிப்படுவதாக, சிறையிருப்பின் கதவுகள் திறப்பதாக, சிறையிருப்பின் சங்கிலிகள் அவிழ்வதாக இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகள் எல்லாம் புது பலன் அடைந்து ஆமென் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த 40 நாள் உபவாச ஜெபத்திலே லார்ட், என் அன்பு சகோதர சகோதரிகள் யார் யார் இங்கே உபவாசத்தோடும் ஆமென் என் இயேசுவின் நாமத்தினாலே கண்ணீரோடும் கதறலோடும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அசைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty and glorious name of Jesus, இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய், எல்லா பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் சங்கரிக்கப்படும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் கண்ணிகள், பிசாசின் கட்டுகள் அவிழும்படியாய் ஒரு தேவ அக்னி இறங்கி வரட்டும் சுவாமி. அக்னிமயமான தூதர்கள், சுடரொளி பட்டயத்தோடு இறங்குகிற அக்னிமயமான தூதர்கள் இறங்கி வரும்படியாய் மாரா சந்துரு கபரதரபு சபரதரபு துருக்கபர சந்துரு கபரதரபு. சத்துரு எப்படித்தான் 7 மடங்காய் அக்னியை பெருகச் செய்தாலும் சரி, என் அன்பு சகோதரிகளை சகோதரிகளை சகோதரர்களை குடும்பங்களுக்கு விரோதமாய் 7 மடங்காய் அக்னியை, 7 மடங்காய் பிரச்சனையை, ஐயா கடன் என்றும் கஷ்டம் என்றும், வாதை, நோய், துன்பங்கள், வியாதிகள், வருத்தங்கள், வலிகள் என்றும் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா 7 மடங்காய் கூட்டப்பட்ட அந்நிய அக்னிகள், காரணம் இல்லாமல் இடப்பட்ட சாபங்கள், இவர்களுக்கு விரோதமாய் அநியாயமாய் எழும்பினவர்கள் எல்லாருடைய எல்லோரையும் மடங்கடிக்கும்படியாய் பரலோக அக்னி இறங்கி வரட்டும் சுவாமி. அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எப்படி அந்த 7 மடங்காய் அக்னி செறியூட்டப்பட்ட அந்த அக்னிக்குள்ளே அவர்கள் தூக்கி எறியப்பட்ட பொழுது பரலோக தேவனானவர் மமரா சந்துரு பதரபதுரு பக்கரா சந்தரபோ அவருடைய தூதனை அனுப்பி இந்த நல்ல இளைஞர்களை பாதுகாத்தது போலவே அக்னி மயமான பிரச்சனைகளில் அகப்பட்ட பிள்ளைகளை பாதுகாக்கும்படி ஒரு அக்னி மயமான தூதன் இறங்கி வரும்படியாய், ஒரு தெய்வீக மகிமை இறங்கி வரும்படியாய், இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய், இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty and glorious name of Jesus, 7 மடங்காய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அநீதிகள் அடங்கட்டும். 7 மடங்காய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சரி சூனியங்கள் நிர்மூலமாகட்டும். 7 மடங்காய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஏவி விடப்பட்ட எல்லா ஏவல் பிசாசுகளின் வல்லமைகளும் ஏவல் ஆவிகளும் இன்று சங்கரிக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே சத்துரு கூட்டங்கள் சங்கரிக்கப்படுவதாக. தேவ பிள்ளைகள் வாக்கு தத்தங்களின்படியே, இவர்கள் நம்பின தேவ வார்த்தைகளின்படியே இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஒரு உயர்வு, ஒரு ராஜ மேன்மை, ஒரு ராஜரீக மகிமை வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் மாறட்டும் சுவாமி. இவர்களை தூக்கி போட்டவர்கள், இவர்களை அக்னியிலே அகப்பட செய்தவர்கள், இவர்களுக்கு தத்தளிப்பின் பாத்திரத்தை கையிலே கொடுத்து இவர்களை பார்த்து கைகொட்டி சிரித்தவர்கள் எல்லோருக்கும் மத்தியிலே என் தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வேண்டாத்தனங்களை செய்தவர்கள்
செய்தவர்கள், வேண்டாத்தனங்களை விபரீதமான காரியங்களை செய்தவர்கள். ஐயா, இவர்கள் தலையின் மீது மனிதர்களாய் ஏறி போனவர்கள். இவர்கள் முதுகுகளை அவர்கள் நடந்து போவதற்கும் கடந்து போவதற்கும் இவர்கள் முதுகுகளை தரையும் வீதியுமாய் மாற்றினவர்கள். எல்லோருக்கும் முன்பாக என் தெய்வமே, இவர்கள் தலையை உயர்த்தும்படியாய், இவர்கள் தலை உயர்த்தப்படும்படியாய் மாக்கா சந்தாராபோ தரபோ கமரா சந்துரு கமரா தரபோ ஒரு பரலோக அக்கினி இறங்கி வரட்டும் சுவாமி. ஒரு பரிசுத்த அக்கினி இறங்கி வரட்டும் சுவாமி. இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் உடைவதாக. ரபரத ரபதர கமரா சந்தரபோ கமரத ரபதுரு கமரா சந்தரகபோ கட்டுகள் உடைவதாக. என் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் உடைவதாக. பிசாசின் கிரியைகள் அழிவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் வாதை நோய் துன்பங்கள் வியாதிகள் மாறுவதாக. ஓ மாராபார சக்கரபாரதரபோ என் தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, சிங்க கபியில் தூக்கி போடப்பட்ட அந்த தானியேலை போல ஐயா, எங்கள் பிள்ளைகளிலே, என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளிலே, என் அன்பு சகோதர சகோதரிகளாய் ஜெப வேளையிலே வந்திருக்கிற யார் யார் சிங்க கபியிலே தூக்கி எறியப்பட்டது போன்ற சூழ்நிலையிலே அகப்பட்டுக் கொண்டார்களோ, என் தெய்வமே நீர் இறங்கி வரும்படியாய், என் ராஜாவே நீர் இறங்கி வரும்படியாய், தானியேல் சொன்னது போலவே சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லப்பட்டபடியே என் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா, இந்த பொல்லாத சிங்கம் போன்ற வல்லுருக்கள், பொல்லாத சிங்கம் போன்று கர்ச்சித்து வருகிற யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசு கூட்டமெல்லாம் கட்டப்படும்படியாய் என்று ஒரு பரலோக தூதன் இறங்கி வரும்படியாய் என் தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக எங்களோட மன்றாடி ஜெபிக்கிற, போராடி ஜெபிக்கிற, ஆமென் ஆண்டவரே, திறப்பிலே நின்று ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், அவர்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காய் என் தெய்வம் பரலோக தூதனை அனுப்பும்படியாய், ஓ சிங்கங்கள் போன்று கர்ச்சிக்கிற யாரை விழுங்கலாமோ இவர்களையா, இவர்கள் பிள்ளைகளையா, இவர்கள் மகளையா மகனையா, ஐயா இவர்கள் நல்ல வாழ்க்கைகளையா, அல்லது இவர்கள் திருமண வாழ்க்கையா, திருமண உறவுகளையா, இவர்களுடைய எந்த காரியத்தை விழுங்கலாம் என்று சிங்கம் போல் கர்ச்சிக்கிற எல்லா பொல்லாத சத்துரு கூட்டங்களின் வாய்களும் கட்டப்படுவதாக. என் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும், ஊழியங்களிலே பெரிய மாற்றம் உண்டாகட்டும் சுவாமி. என் தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எல்லா அந்தகார கட்டுகளும் இந்த நிமிடமே எல்லா அந்தகார கட்டுகளும் உடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty and glorious name of Jesus, இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பெரிய விடுதலை மாற்றம் உண்டாகும்படியாய், என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் என் தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் ராஜாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் நீதி அரசரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் நித்திய நியாயாதிபதியே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஒரு பரலோக தூதன் உம்முடைய பிள்ளைகளுக்காய் இறங்கும்படியாய், ஒரு பரலோக அக்கினி இறங்கி வரும்படியாய், பொல்லாத பிசாசுகளின் வல்லமைகள் எல்லாம் சங்கரிக்கப்படும்படியாய் ஒரு பரலோக அக்கினி, ஒரு சுட்டெரிக்கும் பாவியாய் இறங்கி வரும்படியாய் என் தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. 7 மடங்காய் அக்னியை பெருகச் செய்தாலும் சரி, எங்களை சிங்க கபியிலே தூக்கி எறிவது போல் எங்களை யார் எப்படி எரிந்து போட்டாலும் சரி, இந்த தேவாதி தேவன் நாங்கள் நம்பி இருக்கிற, நாங்கள் பின்பற்றுகிற, நாங்கள் உண்மையாய் நீதியாய் உற்சாகமாய் ஆராதிக்கிற எங்கள் தேவாதி தேவன் எங்களுக்காய் யுத்தம் செய்யவும் மலக்காடவும் இறங்கி வருவார் என்ற நம்பிக்கையோடு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிரச்சனைகளுக்கு இன்று ஒரு முடிவு வருகிறது. உங்கள் பிரச்சனைகளுக்கு இன்று ஒரு மாற்றம் வருகிறது. இன்று என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் உங்களுக்காய் அசைக்கப்படுகிறது. என் தேவனாகிய கர்த்தருடைய கொடி இன்று உங்களுக்காய் ஏற்றப்படுகிறது. ஜாதிகளுக்கு நேராய் என் கரத்தை அசைப்பேன். ஓ ஜாதிகளுக்கு நேராய், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு நேராய், நமக்கு விரோதமாய் வருகிறவர்களுக்கு நேராய் என் கொடியை அசைப்பேன், என் கொடியை உயர்த்துவேன், என் கரத்தை அசைப்பேன். அப்பொழுது உங்கள் குமாரர்களை கொடும் கையிலே ஏந்தி கொண்டு வருவார்கள். ஓ குமாரத்திகள் தோளிலே வைத்து சுமந்து கொண்டு வரப்படுவார்கள் என்று எழுதப்பட்ட நல்ல வார்த்தைகளின்படி இன்று எங்கே அவர்கள்
அகப்பட்டிருக்கிறார்களோ, உங்கள் பிள்ளைகள் எங்கே எங்கே சிக்கி எங்கே எங்கே அகப்பட்டு எந்த கண்ணிகளிலே சிக்கி கொண்டிருக்கிறார்களோ, இன்று ஒரு மாற்றம் வரும்படியாய், இன்று ஒரு மறுமலர்ச்சி வரும்படியாய், இன்று குடும்பத்திலே ஒரு மாற்றம், ஒரு ராஜரீக மேன்மை வரும்படியாய், எல்லா கட்டுகளும் தளரும்படியாய், எல்லா பிசாசின் ஆதிக்கங்களும் நிர்மூலமாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே, Lord, in the mighty and glorious name of Jesus, இப்பொழுதே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், இப்பொழுதே ஒரு மாற்றம் உண்டாகட்டும், எல்லா விதமான நெருக்கடி நிலைமைகளும் மாறட்டும். மாரா சந்துரு கபரதரபோ, ஒரு கபர சந்துரு கபரதரபோ, எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய், பிசாசின் ஆதிக்கங்கள் அழியும்படியாய், சத்துரு கூட்டங்கள் எல்லாம் சங்கரிக்கப்படும்படியாய் என் தெய்வமே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, தைரியமாய் ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், தொடர்ந்து ஜெபிக்கிற, தொடர்ந்து விடாதபடி ஊக்கமாய் இடைவிடாது ஜெபிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் நீர் அவர்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் எங்கே எங்கே இவர்கள் அகப்பட்டிருக்கிறார்களோ எல்லா எரிகிற அக்கினி சூளைகளிலும், ஐயா, கர்ச்சிக்கிற சிங்கங்களை போன்ற பிரச்சனைகள் மத்திகளிலும் இருந்து இவர்களை இப்பொழுதே விடுவிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த 40 நாள் உபவாச நாட்களிலே இந்த முதலாம் நாளிலே தேவ வல்லமை தொடங்கும்படியாய் தானியேல் முழங்கால் படியிட்டதுமே உத்தரவு வானத்தில் இருந்து புறப்பட்டது. ஓ பிரியமான தாவீதே, பிரியமான தானியேலே, நீ ஜெபிக்க தொடங்கியதுமே, நீ முன் சிந்தையை தேவனுக்கு நேராய் திருப்பி ஜெபிக்க விண்ணப்பிக்க தொடங்கியதுமே உத்தரவு பரலோக தேவனிடம் இருந்து உனக்கு புறப்பட்டது என்று வாசிக்கிறோமே. அப்படியே இந்த 40 நாள் பரிசுத்த ஆவியில் நாம் ஜெபிக்கிற இந்த அக்னி மயமான உபவாச ஜெபங்களிலே, ஓ கர்த்தருடைய அக்னி உங்களுக்காய் இறங்கி வரும். மாரா சந்து ரூபாக்கரதரபோ, இப்பொழுது கர்த்தருடைய மகிமையான அக்னி உங்களுக்காய் இறங்கி வரும். அமாரா துருபாரா சந்து ருக்கபரதரபோ, யார் யார் குடும்பங்களிலே என்ன பிரச்சனைகளோடு சிக்கி தவிக்கிறீர்களோ, ஐயா, 7 மடங்கு அக்னியை போல, சிங்க கபியில் போடப்பட்டதை போல எங்கே எங்கே நீங்கள் அகப்பட்டிருக்கிறீர்களோ அங்கே இருந்து, ஓ லார்ட், ஒரு தேவ மகிமை உங்களை நோக்கி வருகிறது. மரா சுந்துருக்கபரதரபோதுருபா, இந்த முதலாம் நாளிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை அடைத்து வைத்திருக்கிற சிறைச்சாலை போன்ற சூழ்நிலைகளின் அத்தி பாரங்கள் அசைகிறது இப்பொழுதே. தேவ மகிமை, தேவ மகிமை இப்பொழுதே இறங்கி வரட்டும் சுவாமி, இப்பொழுதே இறங்கி வரட்டும் சுவாமி. எலியா என்கிறதான தேவ மனிதன் எப்படி மழை வராதபடி வானத்தை அடைக்கவும் திறக்கவும் அதிகாரம் பெற்றிருந்தானோ, மாறா சந்தரு கமரதரபோ, எப்படி வானத்தில் இருந்து அக்னியை இறங்கும் வண்ணமாய் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டானோ, அப்படியே அப்படியே இன்று எங்களோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் பரலோகம் திறக்கப்படுவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரலோகம் திறப்பதாக. ஒரு பரலோக அக்னி தேவ தூதர்கள், அக்னி மயமான பட்டயம் ஏந்திய தேவ தூதர்கள் இறங்கி வருவார்களாக. ஓ அஸ்திபாரங்கள் அசையட்டும். கர்த்தருக்காய் காத்திருக்கிற ஆமென் ஆண்டவரே, கர்த்தருக்காய் என் தெய்வமே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்திலே அதிகாலையிலும் இரவு வேளைகளிலும் வந்து உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக தேவனாகி கர்த்தருடைய கரம் அசைக்கப்படும்படியாய், தேவனாகிய கர்த்தருடைய கரம் அசைக்கப்படும்படியாய் ஒரு தெய்வீக அக்னி இறங்கி வரட்டும் ராஜா. ஒரு மாற்றம் உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து, எல்லா துன்பங்கள், துயரங்கள், எல்லா ஆபத்துகளிலும் இருந்து இன்று இவர்களுக்கு விடுதலை உண்டாகும்படியாய், இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மாக்கா சந்து ருக்கபரதரபோ, ஒரு கபர சந்து ருக்கபரதரபோ துருபகர சந்தரக்கபோ, ஒரு மாற்றம் உண்டாகட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்காய் காத்திருக்கிற இந்த பிள்ளைகள் எல்லாம் புது பலன் அடைந்து கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உயரே உயரே எழும்புகிற ஒரு ஒப்பற்ற தினமாய் இந்த முதலாம் நாள் ஜெபத்திலே அற்புதம் நடப்பதாக,
ஆச்சரியமான காரியங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே அந்தகார சக்திகளின் அதிகாரங்கள் துரைத்தனங்கள் அவமாய் போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவிகளின் சேனைகள் சங்கரிக்கப்படுவதாக. ஓ, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளின் ஆளுகைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் மீதும் கிரியை செய்யாதபடி, ஆமென். இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டு ஜெபிக்கிற யார் மீதும் இந்த பொல்லாத சத்துரு கூட்டங்களின் ஆதிக்கங்கள் நிலைத்திராதபடி ஆகாமியத்தின் கொடுங்கோல் தேவ பிள்ளைகளாகிய அன்பு சகோதர சகோதரிகள் மீதும் எங்கள் மீதும் நிலைத்திராதபடி ஆகாமியத்தின் கொடுங்கோல் முறியட்டும். ஆகாமியத்தின் கொடுங்கோல் அழிந்து போகட்டும். பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக. உயரே உயரே இவர்கள் பறக்கும்படியாய், ஆமென், இயேசுவின் நாமத்தினாலே இந்த புது பலன் அடைந்து இவர்கள் புதிய பலம் புதிய பலம் புதிய பலம் அடைந்து உயரே உயரே பறந்து ஒரு உன்னதமான லெவலை உன்னதமான நிலைமையை அடையும்படியாய் கபாக்கா சந்துரு கபரதரபோ இவர்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் நல்ல தேவனுடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். ராபா சந்துரு கபரதரபோ ஒரு கபர சந்துரு கபரதரபோ இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், இன்று ஒரு அதிசயம் நடக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் புது பலன் அடைந்து எங்கே எங்கே என்ன என்ன காரியங்கள் இவர்களுக்கு வந்து சேர வேண்டுமோ அவைகள் வந்து சேரும்படியாய் பாபாரா சந்துரு கபரதரபோ இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும். மாக்கா சந்துரு கபரதரபோ அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற யாரும் வெட்கப்பட்டு போகாதபடி, யாரும் வாளாய் இல்லாதபடி என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை தலையை போல் யாரும் கீழாய் போகாதபடி இவர்கள் மேலாகும்படியாய், இந்த சின்னவர்களும் சிறியவர்களும் பலத்த ஜாதிகளுமாய் ஆயிரமாய் பெரிய சேனையாய் எழும்பி பிரகாசிக்கும்படியாய் கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி தகப்பனே. ஐயா, உம்மை நோக்கி மன்றாடுகிறவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை அடைந்து கொள்ளும்படியாய் தேவ அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில ஒரு பிரேக் த்ரூ வந்தாக வேண்டும். உறுதியாய் ஊக்கமாய் ஜெபிப்போம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை மாத்திரமல்ல எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை விடுவிக்கும். ஊக்கமான ஜெபம் மலைகளை அசைக்கும் வல்லமை உள்ளது. ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலம் உள்ளதா இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடினாலும் உங்கள் மீது மகிமை தேவ மகிமை காணப்படும். உங்களை சுற்றிலும் தேவ மகிமை மேகமாய் காணப்படும். போகும்போது இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டு நீங்கள் போகும் பொழுது எந்த அந்நிய அக்கினியும் 7 மடங்கு கொளுத்தப்பட்டதாய் இருந்தாலும் உங்களை நெருப்பு சுட முடியாது. அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பீர்கள். சிங்க கபியிலே சிங்கங்கள் உங்களை சேதப்படுத்தாது. ஆமென். 7 மடங்கு அக்கினிகள் உங்கள் மீது பலம் செய்யாமற் போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். இந்த மலைகளை அசைக்கும் உங்கள் விசுவாசம், அத்தி மரங்கள் போன்ற மகா பெரிய பிரச்சனைகளை பிடுங்கி எரிய செய்யும் உங்கள் விசுவாசம், மாக்கா சந்தாரபு உங்களை உலகத்தை மாத்திரமல்ல உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஜெயிக்க செய்கிற விசுவாசத்தோடு ஜெபிக்கிற இந்த ஜெபம் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், பெரிய சாட்சியாய் உயர்த்துவார். நீங்கள் அநேகம் ஆயிரங்களுக்கு முன்பாக சாட்சியாய் கர்த்தருக்கென்று நல்ல மகிமையான சாட்சியாய் உயர்த்தப்படுவீர்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அப்படியாய் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அப்படியே ஆசீர்வதித்து மேன்மை அடைய செய்வாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபை உண்டாவதாக. வெற்றி, சுகம், விடுதலை, ஆரோக்கியம் உண்டாவதாக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள்.